நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 398வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருகப்பெருமானை பற்றி பேச போகிறேன். அதை பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி காலையில் புக் ஷெல்ஃப் அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புஸ்தகம் கண்ணில் தம்பிட்டது எனக்கு. ஸ்ரீ சுப்பிரமணிய மஞ்சரி, சுப்பிரமணிய ஸ்துதி மஞ்சரி. இது பகவான் நாமா பப்ளிகேஷன்ஸு, ராமநாமா வெங்கி அவள் வெளியிட்டது. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். நான் கிரீட் ரைட்டிங் தான் வாங்கினேன். இதனுடைய விலை கூட 220 ரூபா. இது எதுக்கு சொல்ல போகிறேன்னா, சுப்பிரமணிய சுவாமிக்கு நஜனும் போட்டுக்காரு நிறைய. நஜனில் என்ன பிரச்சனைனா, பேப்பர் அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்காது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது வந்து ப்ரூஃப் கரெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கா தெரியாது. நிறைய ஒரு பக்கத்தை எடுத்தால் ஒரு 10 பக்கமாக மிஸ்டேக்ஸ் இருக்கும் லெட்டர்ஸில். மேபி அது அந்த காலத்தில் இந்த கம்போஸ் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி. இப்போ தான் மாடர்ன் பிரிண்டிங்கெல்லாம் வந்துட்டு, கம்ப்யூட்டரைஸ் பிரிண்டிங் வந்துட்டு. அதெல்லாம் கம்ப்யூட்டர், நஜன் புக்கெல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்டிங் கிடையாது, அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ மிஸ்டேக் இருக்கும் இந்த மாதிரி. பட் இந்த புத்தகத்தில் திஸ் புக் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் பை ராமநாமா பப்ளிகேஷன்ஸ், மகாபரிவா ட்ரஸ்ட். இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக லெட்டர்ஸ்லாம் ரீடபுளாக இருக்குது. பைண்ட் பண்ண புத்தகம் 200 ருபீஸ்ன்றது கண்ண மூடி தரலாம் இருக்குது. ஸோ இந்த இதில் புத்தகத்தில் என்ன வாட் இட் கண்டெய்ன்ஸ்னா, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது. அடுத்து வந்து சரவண பவ பூஜா சோஸ்திரம், ஷண்முக புஜங்க ஸ்துதி, ஷண்முக பஞ்சரத்ன ஸ்துதி, சுப்பிரமணிய கத்தியம்னு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனோட வரும். அது அடுத்தது கார்த்திகேய பஞ்சகம், அடுத்து ஸ்ரீதராய விராசிதம், ஸ்கந்தாஷ்டகம், சுப்பிரமணிய மூலமந்திர சப, சரணபவ மந்திராஷ்டகம், ஸ்ரீ கார்த்திகேயாஷ்டகம், கார்த்திகேய சோஸ்திரம், சுப்பிரமணிய பராவலம்ப சோஸ்திரம், ஸ்கந்த வேதபாதஸ்தவ, ஸ்கந்தலகரி, சுப்பிரமணிய மங்கள சோத்திரம், சுப்பிரமணிய மங்கள அஷ்டகம், அது ஜெயஸ்கந்த சோத்திரம், சுப்பிரமணிய கருணாமிருதம், சுப்பிரமணிய ஆராதனம், சுப்பிரமணிய பூஜாக்கிரம. இதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் படிக்கிறார். வாட் இட் கண்டெய்ன்ஸ். சுப்பிரமணிய ஷோடச நாம சோத்திரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சுப்பிரமணிய சகசரநாமம் இருக்குது. இது தவிர ஷண்முக சகசரநாமம் இருக்குது. அப்புறமா வந்து ஈசானந்த புருஷம் வாமதேம சத்யோதயாத மகோரத்துக்கு ஒவ்வொன்று இது இருக்குது, தனி நாமாவளி, சகசரநாமாவளி. இந்த மாதிரி இவ்வளோ கண்டெய்ன்ஸு. சுப்பிரமணிய இதுன்றது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக காணப்படுகிற ஒரு இது வந்து இந்த அட்டப்படத்தினுடைய பின்பகுதியில் வந்து இந்த படம் போட்டிருக்கா, சுவாமிநாத சாமியோடைய படமாட்டிருக்கு, மகாபெரிவா உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து பழனி ராஜ அலங்காரத்தில் இருக்கார் இந்த புத்தகத்தில், அட்டப்படத்தில். நான் ஏன் சுப்பிரமணியத்தை எடுத்தேன்னா, எனக்கு வந்து சின்ஸ் ஐ ஸ்டடி திருத்தணி, என்னோடய ஸ்கூலிங்லாம் திருத்தணி தான். திருத்தணியோ மூலவர், இது வந்து ஷில்பின்ற ஆர்டிஸ்ட் போட்டது. தத்ரூபமாக இருக்கும் அப்படியே. திருத்தணி முருகருக்கு மூலவருக்கு 2 கை தான். ஒரு கையில் வந்து சக்தி ஆயுதம் வச்சுருப்பார். சக்தின்றது 3 டைமண்ட் வராமல் அந்த வேலில் அந்த கையில் அதுக்கு ஞான சக்தி தரன் பேர். திருத்தணி முருகர் பேரே ஞான சக்தி தரன் பேர். ஒரு கையை தூக்கி தொடையில் வச்சுருக்கோம், ஒரு கையில் அப்படி காமிச்சிட்ருப்பார். 2 சைட்லேயும் வந்து மெட்டல் விக்கிரகம் இருக்கும். வெள்ளி தேவியானை மெட்டல் விக்கிரகம் இருக்கும். வெள்ளி தேவியானைக்கு தனித்தனி சன்னதி தனித்தனியாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மெட்டல் விக்கிரகம் தான் இருக்குங்க மூலவர் பக்கத்தில். மூலவருடைய மார்பில் ஒரு பள்ளமாக இருக்கும், சந்தனத்தை வச்சு அப்புவா. சந்தனத்தை அரைப்பா. நாங்கள் அத்தையும் பேர் பேஷ்கார அந்த திருத்தணி கோவிலில் நிறைய தடவை போயிருக்கோம் கோவிலுக்கு. ஏன்னா 1968 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம், திருத்தணியில் தான் இருந்தோம். ஸோ அப்புறம் பச்சை பாஸ்கர் ஜாயின் பண்ணேன் 1968. 16 இயர்ஸ் அப்புறம் நடுவில் போயிட்டு தான் வந்திருந்தேன். இதெல்லாம் இதுக்கு
சுப்பிரமணிய இதுவே வந்து வேறு இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டது. இந்த நம்ம ஸ்கின் கலரில் போட்டிருக்காரு அந்த மூல வரைய. திருத்தணி கோவிலில் வந்து என்னென்னா இது ஏன் ஆரம்பிச்சுன்னா 12ஆம் தேதி தைப்பூசம் வருது. தைப்பூசம் முருகருக்கு உண்டான நாள். ஸோ தைப்பூசத்தும் போது பல முருகஸ்தலத்தில் பழனியில் எல்லா கோவில்லையுமே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா தைப்பூசம். சில கோவிலில் வைகாசி விசாகத்தை கொண்டாடுவா. அந்த மாதிரி இருக்குது. ஸோ தைப்பூசம்னால முருகருக்கு உண்டானதுன்னு சொல்லிடுவாள். ஸோ எனக்கு எப்படின்னா முதல்ல நான் ஆரம்பித்தது வந்து அம்பாள் உபாசனை கிடையாது, சுப்பிரமணிய உபாசனை தான். இதில் பெரம்பூரில் வந்தப்போ அப்போ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அது வாட்ஸ்அப்லேயே அது யூடியூப்பில் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அகெயின் அப்படி இருந்தால் திருப்பி ரெப்படிஷன் தான் அது. என்னென்னா என்னுடைய மனைவி பெயர் இப்போ ஷீ இஸ் நோ மோர். நான் சொல்கிறது 1978 கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. 78 79 டிலே. எப்போயும் நார்மலாக இந்த ப்ராக்டிஸ் என்னென்னா நம்ம யாராத்துக்கு போனால் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்பா. கல்யாணம் ஒரு வருஷத்துல காமிச்சுவா. 10 மாதம் கழிச்சா குழந்தையே பிறக்கும் ஒன்று. ரெண்டாவது அது வந்து பிளானிங் எதாக இருக்கலாம். சரி நம்ம வந்து நம்ம கேட்கக்கூடாது, நாகரிகம் இல்லை சில. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. குழந்தை பாக்கியம் என்ன பெருசாக வச்சுன்னு கேட்பா. என் ஒய்ஃப் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. வரும்போது இது மாதிரி கேட்டாலே எத்தனை ஆயிடுத்தா, ஒரு 2 வருஷம் ஆகிடுத்தா, குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது somebody is advised her to do the DNC operation. இங்கே பெரம்பூரில் பட்டேலூரில் ராஜேஸ்வரி டாக்டர், பெரிய அதாவது ஃபேமஸ் டாக்டர். இந்த இதுதான் மகப்பேர் தான் மெயினாக பார்த்துருந்தாவா. அவள் டிஎன்சி பண்ணா. அன்ஃபார்ச்சுனேட் என்னாச்சுன்னா அது செப்டிக் ஆகிடுது. செப்டிக் ஆகி வயிற்று வழியெலாம் வந்து அப்புறம் டாக்டர் லக்ஷ்மி குமாரின்ட்டு மயிலாப்பூரில் வந்தால் பட்டுப்புடவை டாக்டர்னே பேர் அந்த மாக்கு. ஏன்னா எல்லோரும் குழந்தை பிறந்தா அவளுக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவா. மேரேஜே பண்ணிக்கல. அவள் சிஸ்டர்ஸ் 3 பேர் யாரும் மேரேஜே பண்ணிக்கலவா. நல்ல பெரிய பெரிய பங்களா அது. பார்த்தா அவள் டாக்டராக இல்லைன்னா சாமியார் அம்மாவும் தெரியாது. அவ்வளோ சாமிய படம் இருக்கும் அந்த இதில். ட்ராயிங் ரூமில் உள்ள அவளுடைய இதிலேயே கேபின்லேயே வந்து சாமி படங்கள் தான் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஒய்ஃபை டெஸ்ட் பண்ணிட்டு வச்சு விட்டானே, சாரி அதை மேலும் உங்களுக்கு வந்து 2 ஃபெலோப்பியன் டியூபும் பிளாக் ஆகிடுது இந்த டிஎஸ்சி பண்ணியதுனால. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் போய் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இந்தியாவில் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப்பினுடைய திக்னஸ் ஒரு குண்டூசி அளவு தான் இருக்கும். அதே வெர்டிக்கல் ஆப்ரேட் பண்ணலாம், வயிற்றை கிழிச்சு. ஸோ வயிற்றை கிழிக்கிறது ஒரு ஆப்ரேஷன். இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து வெர்டிக்கலாக கிழிச்சு அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அதனால் 30% சான்ஸ் தான் அந்த ஹோல் ஆப்ரேஷன். இதுக்கு வந்து குழந்தை பிறப்பு சான்ஸ் வந்து 30% தான். ஒரு குழந்தை தான் பற்றி முடியும். என் ஒய்ஃப் வந்து அழுதா, பரவாயில்ல டோன்ட் வரி அபவுட் இட் விட்டேன். நான் இப்படியே இருந்தது. அப்போ திடீர்னு மனசில் தோன்றி நான் வந்து சஷ்டிகவசம் படிப்பேன். வாரம் ஆக்சுவலி ஐஎஸ்டு போட்டு திருத்தணி என் காலையில் சனிக்கிழமையெல்லாம் போவேன். நான் மோஸ்ட்லி சண்டே போவேன். நான் ஆஃபீஸ் லீவ் இருக்கணும் எனக்கு. ஸோ காலையில் 9 மணிக்கு கிளம்பினா எலக்ட்ரிக் ட்ரெயின் திருத்தணி வரைக்கும் போகும் ட்ரெயின். ஸோ அங்கே இறங்கிட்டு நேராக கோவிலுக்கு போயிடுவேன். 365 படிக்கட்டு ஏறி இறங்குவேன். எங்கள் அத்தை பேர் பேஷ்காராக இருந்து பஸ்ஸஸ் இருந்தாலும் மேலே போகிறதுக்கு ஒரு பிரதிஜ்ஞான பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலம் பண்ணேன் நான். சரி 365 படிக்கட்டு ஏறி சாமியை தரிசிருக்கேன். அப்போ சுஜாதான்னு ஒரு ரைட்டர் அவர் எழுதியிருந்தார். ஒரு நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஸோ அவர் அதில் வந்து ஒரு ஆப்ரேஷன், மைன்யூட் ஆப்ரேஷன். அது இந்த ரத்த நாளங்கள் வழியாக ட்ராவல் பண்ணி தன்னை குறிக்கின்ற அந்த டாக்டர் ரத்த நாளத்தை வழியாக ட்ராவல் பண்ணி ஆப்ரேஷனாக முடிஞ்சு கண் வழியாக வந்து இறங்கிடுவார். வெளியில் வந்து பெரிய மனுஷன் ஆகிடுவார். அது மாதிரி சுஜாதா நாவலிஸ்டோட கதை அது. அப்போ திருத்தணி முறைட்டு நான் வேண்டினேன், சுஜாதா எழுதுகிறா இந்த மாதிரி உன் வேலை வச்சு என்னென்ன பண்ணுறீ நீ, ஞான சக்தி தரேன்னு ஞான வேலை வச்சுருக்கே நீ, ஏன் வந்து என் பொட்டாட்டியோட ஃபெலோப்பியன் டியூபை கிளியர் பண்ண மாட்டேன்ற அப்படிலாம் சொல்லி ஆக்சுவலாக அது லிட்டரலி க்ரையிங். சரி மாதிரி திருப்பி போயிருந்தேன். பை த டைம் ஷீ வென்ட் டு எய்ம்ஸ் போயிருந்தாவோ டெல்லியில். எய்ம்ஸில் ஷீ அண்டர்கான் சம் ட்ரைனிங். அதுக்காக போயிட்டா 2 மாதம் அங்கே இருந்தாவோ. பை த டைம் நான் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு
ஐ ஆல்சோ வென்ட் டு டெல்லி டு பிரிங் ஹர் பேக். ஸோ அப்போ டெல்லியை சுற்றி டெல்லியே போனது கிடையாது நான். ஸோ அந்த பீரியட்லாம் போனேன். ஸோ சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஐ வாஸ் ஸ்டேயிங் தேர். அப்போ வந்து கர்னால்லாம் கூட போனேன். ஹரியானாவில் கர்ணன் வாழ்ந்த இடம் அது கர்னால். என்னுடைய ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வித்யாபூஷன் சேகர்னு வந்தான். அவன் பிரதர் வந்து ஹெச்எம்டி டீலர், அங்கே வாட்ச் டீலர். ஸோ அவாத்தில் போய் தங்கி ரொம்ப அழகாக பெரிய மாடி வீடு தான், மாடியில் இடம் கொடுத்துருந்தான் எங்களுக்கு. ஸோ அங்கே 2-3 நாள் தங்கிட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வி ரிட்டர்ன்டு சென்னை. சென்னை வந்து ஒரு 2-3 நாள் இருக்கும். என்னவோ ஷி வாஸ் ஃபைண்டிங் சம் சேஞ்ச் த பாடி. ஷி வென்ட் டு ஃப்ராக் டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாள். கர்ப்பம் தரிச்சிருக்காளாலே பார்த்தா அதில் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ ஷி டோல் மீ, ரொம்ப சீக்கிரட்டாக சொன்னால் வந்து மாதிரி வந்திருக்குண்டு. அப்புறம் லக்ஷ்மி குமாரியை கேட்டுடலாம் போய் சொல்லி ஷி வென்ட் டு லக்ஷ்மி குமாரி. அவருக்கு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த டாக்டர். இட்ஸ் அ மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள் ஹேப்பன்டு, ஹவு இட்ஸ் ஹேப்பன்டு. தென் ஐ டோல்ட் ஹர் திருத்தணி முருகர் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் திஸ் இஸ் திருத்தணி முருகர். நான் என்னோடய ப்ரேயர் பீன் போல 6 மாதமாக நான் போயிட்டு வந்ததுனால அவன் வந்து ஹி ஹஸ் கிளியர்ட் ஆல் த பிளாக்கேஜ் இன் த ஃபெலோப்பியன் டியூப். அப்புறமா 2 பெண் குழந்தை பிறந்தது எனக்கு. பெரிய பொண்ணு வித்யா, அவளுக்கு 40 வயசாக போகிறது, ஜஸ்ட் இமேஜின். சின்ன பொண்ணு சௌமியா, அவளுக்கு 35 இயர்ஸ். இது 84 டிசம்பர், ஒன்று 87 அக்டோபர். ஸோ இந்த மாதிரி 2 பெண் குழந்தை. இதுக்கு சொல்கிறேன்னா, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி நீ அமெரிக்காவில் போய் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி 30% சான்ஸ்னு சொல்லி எல்லாம் தவிடுபடியாகிடுது. அங்கே வந்து முருகப்பெருமானை செஞ்ச தன்னுடைய பேலாயுதத்தினால இஸ் கிளியர்டு தட் ஃபெலோப்பியன் டியூப். ஸோ அப்புறமா நானும் அவளும் போவோம், திருத்தணிக்கு அடிக்கடி போவோம் நாங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாசகர்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அவன் தீர்த்துக்கிறார். இதை நம்பிக்கை ஒன்று இருக்கணும் அந்த வாழ்க்கையில். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த இது பூஜை கீஜை பண்ணுறவ லேட்டர் ஆன் அட் லேட்டர் ஸ்டேஜ் இந்த லைஃபு தே வில் டூ தி அம்பாள் உபாசனன்ட்டு சாஸ்திரங்களே அப்படியே சொல்கிறது. எனக்கு அப்படி தான் அமைஞ்சது. ஐ ஸ்டார்டட் வித் முருகப்பெருமானுடைய முருக பக்தனாக இருந்து அது அப்படியே ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகி ஐ பிகம் ஏ தேவி டிவோட்டியாக மாறிட்டேன். பட் அதுக்குன்னு முருகாவை நான் வந்து இக்னோர் பண்ணல. திருத்தணிக்கு போகும்போது போயிட்டு தான் வருவேன் நான். நித்தியப்படி பூஜையில் முருகர் இருக்கார் எனக்கு. ஆடி கிருத்திகை அதெல்லாம் வந்து எங்கள் ஆற்றுல திருத்தணியிலே இருந்தால். நான்லாம் பிறகுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் 15 வருஷம் இருந்திருக்கா முன்னாடி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30-40 மோர் தேன் 30 இயர்ஸ் தே லிவ்ட் இன் திருத்தணி. ஸோ ரெண்டு பீரியட் அது. முதல்ல 15 வருஷம், அது அப்புறமா ஒரு 10-12 வருஷம். ஸோ ஒரு 28-30 வருஷம். பட் என்னோடய லைஃப்பில் முருகன் விளையாடிந்து இந்த மாதிரி தான் விளையாடினார் அவர். ரொம்ப அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை போவோம் எல்லாம் ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்துன்னு போவோம், மேலே போயிட்டு வருவோம். ஸோ திருத்தணி முருகு தனி இது உண்டு. குழந்தை இல்லாத வாழ்க்கை டெஃபினட்டாக ஐ எம் 100% ஷியூர் தே கேன் கோ டு திருத்தணி அண்ட் டூ த ப்ரேயர். 100% இட் பி சக்ஸஸ்ஃபுல். தைப்பூசம் வரப்போகிறது, நாளைக்கு 12ஆம் தேதி. ஸோ அதனால் இந்த இது சுப்பிரமணிய ஸ்துதி மஞ்சரி வாங்கினா யூ கேன் கெட் ஆல் த திங்ஸ். இந்த மீன் டைம் மணித்வீபத்துலேருந்து இப்போ வேறு கிருபானந்தநாதர் ஃபோன் பண்ணார். அவர் புத்தகம் ஒன்று சொன்னார், புக்கு எனக்கு வரல. ஸோ நானும் ஆர்டரும் பண்ணல. ஸோ புக்கு இல்லாமல் நான் பேச முடியாதது. அவளும் ஒரு இது போட்டிருக்கா புக்கு சுப்பிரமணியத்தை பற்றி. ஸோ இதுக்காக தைப்பூசத்துக்கு சொல்லுங்க மாமா அப்படின்னார். ஸோ அது இட் கண்டெய்ன்ஸ் ஹோல் திங், ஹோல் சுப்பிரமணியத்துக்கு உண்டான ரிலேட்டட் எல்லா திங்ஸும் அதில் இருக்குது, பூர்ணமாக இருக்குன்னார். அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த புத்தகம் பேர் தான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அவர் அந்த ஃபோட்டோவை அனுப்பலை எனக்கு. ஸோ பட் இப்போ கையில் இருக்க புத்தகம் இதுதான் என்கிட்ட. இந்த சுப்பிரமணிய இந்த சுத்தி மஞ்சரி கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. கட்டாயம் வாங்கி இது யூஸ் பண்ணும்போது இதை சொல்லி இந்த 398வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.